ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி 10வது கதையான பைரவநாத் மற்றும் வைஷ்ணோ தேவி கதையை பார்க்கலாம் வாங்க. பைரவநாதர் ஒரு கற்றறிந்த முனிவர். அவரோட அறிவை நினச்சி அவருக்கே கர்வம் அதிகம். ஒரு நாள் பைரவநாதரின் அதே கிராமத்தில் வசிச்சுட்டு வந்த தம்பதியருக்கு அந்த துர்கா தேவியே வைஷ்ணவராக பிறக்கிறாங்க. சிறுமி வளர்ந்து வரும்போது பைரவநாதர் அவங்களுக்கு சிறப்பு திறமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதனால் அந்த பெண் மேலே அவருக்கு சந்தேகம் வருது. அதனால் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து தினமும் போகிறாரு. தினமுமே அந்த பெண் ஒரு குகைக்கு செல்றதையும் பின்னர் காணாமல் போகிறதையும் கவனிக்கிறாரு. ஒரு நாள் பைரவர் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி எப்படியாவது இன்னைக்கு கொன்றணும்னு பின்தொடர்ந்து போகிறாரு. இதனால் கோபமான வைஷ்ணோ காளி தேவியாக மாறி பைரவநாதரை தன்னோட திரிசூலத்தால் கொன்றாங்க. தேவியின் இந்த வடிவத்தை பார்த்த பைரவநாதர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இறக்கும் அந்த நேரத்தில் கூட மன்னிப்பு கேட்குறாரு. அவருடைய நேர்மையான வேண்டுகோள் தேவியின் இதயத்தை உருக்கியது. வைஷ்ணோ தேவி அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி யாத்ரீகர்களுமே பைரவநாதர் கோவிலுக்கு போய் அவரை வழிபட்டால் மட்டும்தான் வைஷ்ணோ தேவி யாத்திரை முழுமையானதாக கருதப்படும் அப்படிங்கிற வரத்தையும் அவருக்கு கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலேருந்து நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம்? நம்ம எல்லார்கிட்டையுமே ஈகோங்கிறது அதிக அளவில் தான் இருக்கும். ஒருத்தர் தன்னோட ஈகோவை தவிர்த்துட்டு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.